ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோடு 62 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். செம்ம ஃபன்னாக இருக்கும். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ சாத்தான் கெட்ட போட்டு லூசிஃபரோட பையனை கடத்தி வச்சுட்டு லூசிஃபரை பூமிக்கு வாடா, பூமிக்கு வந்து என் கூட சண்டை போடுறா அப்படின்னு சொல்லி டீமன் கல்ட்டில் இருக்க எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோ பவர் கொடுத்து அந்த லூசிஃபர் கூட சண்டைக்கு அனுப்புனா லூசிஃபர் டீமன் கல்ட்டை சேர்ந்த எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக லூசிஃபர் கூட சண்டைக்கு வந்திருப்பாரு. லூசிஃபர் கூட சண்டைக்கு வந்தோடனே அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடந்துட்டு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த லூசிஃபரை பார்த்து நான் தான்டா மரணம், நான் தான் சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா நிற்கும் போது இரு அங்க எவனோ வரானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்ப்பாரு. என்னன்னு பார்த்தா அங்க டீமன் எனர்ஜி பயங்கரமா வரும். ஒருத்தர் அந்த இடத்துக்கு வருவான். அவன் வந்து நான் தான் கோபத்தின் வெளிப்பாடு, நான் தான் மரணம், நான் தான் சாத்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மாதிரியே சாத்தான் கெட்டப்பில் வந்திருப்பான். ஒருவேளை இவன் தான் ஒரிஜினல் சாத்தானா இருப்பானோ. அந்த சாத்தான் வந்த உடனே அந்த ஒரிஜினல் சாத்தான் அங்க இருக்க லூசிஃபர்கிட்ட, லூசிஃபர் நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும், நீங்க எங்க டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்களை அட்டாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் உங்ககிட்ட பேச தான் வந்திருக்கேன், ஏதோ ஒன்று தப்பா புரிஞ்சிருக்கீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு, நீங்க எதுக்கு எங்க கூட சண்டை போடணும்? ஆமா ஏய் சாத்தான் என்ன மாதிரியான ஒரு கெட்ட போட்டு வந்திருக்க, நீ யாரு, நீ டீமன் கல்ட்டை சேர்ந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் சாத்தான் நம்ம ஹீரோ பார்த்து பேசிட்டு இருப்பான். அங்க லூசிஃபருக்கு ஒண்ணுமே புரியாது. இங்க என்னடா நடக்குது, இவங்க பாட்டுக்கு ரெண்டு பேரும் ஒரே கெட்டப்ல வந்து நிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு லூசிஃபர் முழிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அங்க இருக்க ஒரிஜினல் சாத்தான், டேய் அப்ப அந்த ஜூலியா சொன்னது நீதானாடா, போலி பையில என்ன மாதிரியே கெட்ட போட்டு இங்க வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அவன் சொன்னோன்னே நம்ம ஹீரோ கடுப்பாயி, டே என்ன தைரியம் இருந்தா நீ என்ன மாதிரி கெட்ட போட்டு வந்துட்டு நான் உன்ன மாதிரி கெட்ட போட்டு வந்தா நான் சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், உனக்கு சாவுனா பயம் இல்லையா, மரண பயத்தை காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்பட்ட உடனே அதை கேட்டு இந்த ஒரிஜினல் சாத்தானு, டேய் நீ என்னடா சொல்லிட்டு இருக்க, ஒன்னும் புரியடா அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோ வாய மூடுறா, உன் வாயை நான் எரிச்சு தள்ளுறேன், என்னையே நீ கோவப்படுத்துறியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அவனை அப்படி எரிச்சு தள்ளுவார். அந்த இடமே வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அந்த இடத்துல அப்படி புகையா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, ஐய இவன் தான் அந்த ஒரிஜினல் சாத்தானா, இவன் ஏன் திடீர்னு இங்கே வந்துட்டான், இவன் இங்கே வருவான்னு நினச்சி கூட பார்க்கலையே, நான் இந்த மாதிரி சாத்தான் கெட்டப்ப போட்டு ஓவரா ஆடிட்டனோ, இப்போ என்ன நடக்க போகுது, இந்த ஒரிஜினல் சாத்தான் வந்தது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா நான் ஏற்கனவே சாத்தான் கெட்ட போட்டு 2 பேரை கொண்டிருக்கேன், அந்த அலக்கையும் ரெனால்டையும் 2 பேரையும் கொண்டிருக்கேன், இப்போ அவன் தான் ஒரிஜினல் சாத்தான் இப்போ தான் வந்திருக்கான் அப்படின்னு என் கூட சேர்ந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும், நான் சேர்த்து வச்ச நம்பிக்கை என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாமே நட்டுக்கிட்டு போயிருமே, எல்லாம் விரிசில் விழுந்து நாசமாக போயிடும், நான் பூமிக்கு வந்தது ஒரு சாபக்கேடாயிரும், கஷ்டப்பட்டு நரகத்திலேருந்து பூமிக்கு வந்தா இப்படி ஆயிடுச்சு, இப்போ அவன் தான் உண்மைன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சா தானே பிரச்சனை, நான் ஃபேக்காக இருக்கிறது பிரச்சனை இல்லை, அவன் உண்மையாக இங்கே வந்ததான் பிரச்சனை, இவனை பார்த்தா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியல, ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுதான், சரி நான் சீக்கிரமாக ஒரு முடிவு எடுத்து ஆகணும், என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் இவனை போட்டு தள்ளுறது சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஃபயர் அட்டாக்லேருந்து அந்த சாத்தான் தப்பிச்சிருவான். தப்பிச்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ அவன் கழுத்தில் எந்த வெப்பனாலும் உருவாக்குற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பன் அந்த மோதிரத்தை கழுத்தில் போட்டிருப்பான். அந்த மோதிரத்தை எடுத்து பார்த்துட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட தான் செம்ம பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்கு, நான் இதை ஈஸியாக சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, மூஞ்சு ஃபுல்லாக கட்டுப்போட்டவ, அவள் அந்த மேஜிக் சர்க்கிள் கிட்ட போயிட்டு சாத்தான் இங்கே வந்துட்டாரு, டீமன் கல்ட்டை வழி நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு அந்த சர்க்கிள் என்ன சொல்லிட்டு இருக்க, சாத்தான் இங்கே வந்துட்டாரா, நீ எதுக்கு சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்க, அந்த சாத்தான் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் சர்க்கிள் கேட்டோன்னே அதை கேட்டு அந்த லூசியான்ற அந்த பொண்ணு, அவர் இங்கே வந்து லூசிஃபர் கூட சண்டை போட போறாரு, அவர் சண்டை போட்டு இங்கே இருக்கிற டீமன் கல்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்க போறாரு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த மேஜிக் சர்க்கிள், என்னது லூசிஃபர் கூட சண்டை போடணுமா, லூசிஃபர் கூட நம்ம எதுக்கு சண்டை போடணும், அவன் சாத்தானே இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவன் பொய்யா வேஷம் போட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன், இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நானே நேரில் போய் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் சர்க்கிள் இருந்து அந்த ஒரிஜினல் சாத்தான் அப்போ தான் உள்ளேருந்து வெளியே வந்துட்டு நான் சீக்கிரமாக அங்கே போய் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அப்புறமா கட் பண்ணா இந்த பக்கம் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிடுது. இங்கே ப்ரெசென்ட்டில் அந்த ஒரிஜினல் சாத்தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவன் என்ன மாதிரியே கெட்ட போட்டு வந்திருக்கான், இவன் எதுக்காக என்ன மாதிரி கெட்ட போட்டு வந்திருக்கான், லூசிஃபர் கூட வேற சண்டை போட்டுட்டு இருந்திருக்கான், லூசிஃபர் வேற செம்ம கடுப்பில் இருக்கான், ஆனால் இப்போ ஒரிஜினல் யாருன்னு அவனுக்கு தெரியல, பாவம் பேந்த முடிச்சிட்டு இருக்கான், நான் சீக்கிரமாக லூசிஃபர்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினல் சாத்தான் ஸ்ட்ரைட்டாக அந்த லூசிஃபர் கிட்ட, லூசிஃபர் அந்த டீமன் கிட்ட சேர்ந்த ஒரிஜினல் சாத்தான் நான் தான், அவன் என்ன மாதிரி கெட்ட போட்டு வந்திருக்கான், இவ்வளோ நாளாக என்ன மாதிரி வேஷம் போட்டு இங்கே எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து நீ இப்படி பேசிட்டு இருப்ப, நான் டூப்ளிகேட்டா, நான் தான்டா ஒரிஜினல், இப்போ பாருடா அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து ஒரிஜினல்,
என்னது இது எப்படி சாத்தியம் சொல்லிட்டு வாயை பொளந்து பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவ்வளோ பெரிய ஸ்வாடை எடுத்து வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு, டேய் நான் தான் உண்மையான சாத்தான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ப்ரூஃப் போதாதா, நான் டூப்ளிகேட்டா இருந்தா இதை எப்படி என்னால் உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தோன்னே, அதை கேட்டு அந்த ஒரிஜினல் சாத்தானு, ஐயோ இது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியலையே, ஐயா லூசிஃபர் ஐயா அவனை நம்பாதீங்க, அவன் ஃபேக்கு, நான் தான்யா ஒரிஜினல், நான் தான்யா ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து அந்த லூசிஃபருக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ அந்த லூசிஃபர் ஒரிஜினல் சாத்தானை பார்த்துட்டு, டேய் வாய மூடுறா, இவ்வளோ பெரிய ஸ்வாடை எடுத்து அவன் நின்றுட்டு இருக்கிறான், அப்படி அவன் பார்த்ததுக்கு அப்புறம் நான் தான் ஒரிஜினல், நான் தான் ஒரிஜினல் நீ சொல்லிட்டு இருக்கிறத நான் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளாடா அப்படின்னு சொல்லிட்டு லூசிஃபர் அவனை சாத்தானை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு, ஏய் தெரியுதா என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சாத்தான்கிட்ட நீலாம் வேலைக்காக மாட்டடா, உன்னை பார்த்தாலே வீக்காக தெரியுது, நீ எதுக்குடா என்ன மாதிரி கெட்ட போட்டு வந்து நிற்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஒரிஜினல் சாத்தானை பார்த்து சொன்னோன்னே, அந்த ஒரிஜினல் சாத்தான் இதெல்லாம் கேட்டுட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான். இல்லை இது உண்மை இல்லை, இது உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை, எப்படி நான் தானே ஒரிஜினலு, அவன் எப்படி அந்த அளவுக்கு டீமன் பவரை வெளியே கொண்டு வரான், இந்த அளவுக்கு டீமன் பவர் அப்படின்னா ஒருவேளை அந்த டீமன் கிங்காக இருக்கணுமோ, இல்லை அந்த நரகத்திலேருந்து பூமிக்கு வந்ததா கேள்விப்பட்டேன், ஆனால் அவன் இறந்துட்டதா சொன்னாங்களே பூமிக்கு வர வழியில், ஒருவேளை அவனா இருக்குமோ, அவனா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவனை அனுப்புன அந்த காக்கா முக்கன் உண்மையை தான் சொல்லியிருப்பான், அவன் பொய் சொல்லியிருக்க மாட்டான். என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே, எப்படி இவன் இங்கே வந்தான், இவன் யாரு, ஒருவேளை டீமன் கிங்காக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசுக்குள்ள ஒரே குழப்பம், இதுவா அதுவா இதுவா அதுவான்னு சொல்லிட்டு அவன் மண்டைக்குள்ள அதுவே ஓடிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஒரிஜினல் சாத்தானை பார்த்துக்கிட்டு, இங்கே லூசிஃபர் கிட்ட, இங்கே பாரு லூசிஃபர் இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இவன் நம்மளுக்குள்ள வருது வேலைக்கே ஆகாது, நம்ம பயங்கரமாக சண்டை போடுறதுக்கு இவன் நடுவில் வந்தானா நம்மளால சண்டை போடவே முடியாது, நீ வேணா சொல்லு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவனை முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த ஒரிஜினல் சாத்தானே, ஏய் நில்லுங்கய்யா, என்னையா நீங்க பாட்டு பேசிட்டே போறீங்க, ஏ லூசிஃபர் பைத்தியக்கார பையல, நான் தான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னலடா, அவன் தான்டா ஃபேக்கு, நான் தான்டா ஒரிஜினலு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பானா. ஆனா அதை கேட்காம நம்ம ஹீரோவும் லூசிஃபரும் ஒன்னா சேர்ந்து இங்க போலியா வந்த சாத்தான் நினைச்சுக்கிட்டு ஒரிஜினல் சாத்தான் அட்டாக் பண்ண போவாங்க. நம்ம ஹீரோ டேய் முதல்ல உன்னை போட்டு தள்ளிட்டு அப்புறமா பேசுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும், அதாவது நம்ம ஹீரோவும் லூசிஃபரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஒரிஜினல் சாத்தானை போட்டு அடிச்சுட்டு இருப்பானுங்க. அந்த ஒரிஜினல் சாத்தான் டே 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 நில்லுங்கடா, அட்டாக் பண்ணாதீங்கடா லூசிஃபரே அப்படி சொல்லும் போது லூசிஃபர் ஒரு பக்கம் அடிப்பான், இந்த பக்கம் நம்ம ஹீரோ அடிப்பான். அவங்க ஒரிஜினல் சாத்தானே, டே லூசிஃபரு அவன் உன்னை முட்டாளாக்குறான்டா, முட்டா போயில அவன் முட்டாளாக்குறான் தெரியாமே இப்படி பண்ணிட்டு இருக்கியாடா, நான் தான்டா ஒரிஜினல் சாத்தானு அப்படி சொன்னாலுமே 2 பேரும் அதெல்லாம் கேட்காம அட்டாக் பண்ண வருவாங்க. உடனே அந்த ஒரிஜினல் சாத்தான் அவனோட பவர் யூஸ் பண்ணி எப்படியா தடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். 2 பேருமே அவனோட சாத்தான் பவர் யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்டி இருந்தாலுமே அதை பார்த்துட்டு லூசிஃபரு, டேய் நான் என்ன முட்டாளா, நீ தான்டா டூப்ளிகேட் சாத்தான் அப்படின்னு அவன் வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவனோட டீமன் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். 2 பேரும் அட்டாக் பண்ணதுல அவனால் தாங்கவே முடியாது. 2 பேரும் ஒரே நேரத்தில் அந்த ஒரிஜினல் சாத்தானை போட்டு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருப்பானுங்க. அவன் கதறிட்டு இருப்பான், ஐயையோ இதுக்கு மேலே இவங்ககிட்ட இருந்தால் இவங்ககிட்ட தப்பிக்க முடியாது போல இருக்கே, லூசிஃபர் சரியான முட்டா பாயிலாக இருக்கான், நான் இங்கேருந்து டக்குன்னு கிளம்பி ஆகணும் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த ஒரிஜினல் சாத்தான் சைட்லேருந்து பறந்து வந்து ஓங்கி ஒரு கிக்கு, அவன் அப்படி தூரமாக பறந்து போய்கிட்டே இருப்பான். அப்படி பறந்து ஏரில் போயிட்டு இருக்கும்போதே லூசிஃபரை பார்த்துட்டு, ஏய் இப்போயாச்சும் நான் சொல்கிறது கேள்றா, நான் தாண்டா ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிக்கிட்டே இருந்தாலுமே அதனால் லூசிஃபர் கொஞ்சம் கூட கவனிக்காம, டேய் நீ எங்கேருந்து வந்திருக்க என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ என்னை முட்டாளாக்காத, எனக்கு உன்னை பார்க்க பார்க்க ரொம்ப கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு லூசிஃபர் மறுபடியும் அட்டாக் பண்ண தான் போவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ அவன் எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் லூசிஃபரும் நம்ம ஹீரோவும் வெப்பனை வச்சுட்டு அவன் நெஞ்சிலேயே போட்டு ஒரு இறக்குவாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த சாத்தான், ஆட போங்கடா கொய்யாங்கோ நான் தாண்டா சாத்தானு நம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழுது கத்திக்கிட்டு இருப்பா பாருங்க. இது செம காமெடியாகவும் இருக்கும் பாவமாகவும் இருக்கும். அந்த ஒரிஜினல் சாத்தான் நினச்சா கவலையாக இருக்குது. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோடு அவங்க ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்காக நான் எடுத்து வந்துடுவேன். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி